முந்தைய காணொளிகளில் அக்குபஞ்சர் தோன்றிய வரலாறு, அக்குபஞ்சர் மருத்துவத்தின் உலகளாவிய அங்கீகாரம், ஆரோக்கிய குறைவுக்கான காரணம் என்ன, அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தனித்தன்மை, இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டு வாழும் பொழுது உடல் தனக்கு தேவையானதை தானாகவே உருவாக்கி கொள்ளும், மேலும் தனக்கு தேவையில்லாத கழிவுகளை தானாகவே நீக்கிக் கொள்ளும், உடலில் தோன்றியுள்ள தொந்தரவுகளை தானாகவே சரி செய்து கொள்ளும், பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மூலகத்திற்கும் தொடர்புடைய உறுப்புக்கள், உள்ளுறுப்புகளின் தன்மை, அதாவது குளிர்ச்சி, வெப்பம், அவற்றின் குறியீடு, ஆற்றல் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், ஆற்றல் பகிர்மானம், ஆற்றல் பகிர்மானத்தின் அவசியம், பராமரிப்பு ஆற்றல் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியின் முக்கியத்துவம், உடலில் ஏற்படும் சளி, தும்மல், இருமல், காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள், 4G எனப்படும் 4 கோல்டன் ரூல்ஸ், 4 தங்க விதிகள், பசி அறிதல் மற்றும் உணவு உண்ணும் முறை ஆகியவற்றை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் தாகம் பற்றி பார்க்கலாம். நம்மில் பலருக்கும் தினமும் இந்த அளவு நீர் அருந்த வேண்டும் என்று தானாக நிர்ணயம் செய்து கொண்டு வைத்துள்ளோம். நீர் அருந்துவது கூட இயற்கை நியதிகளை பின்பற்றியே நாம் அருந்த வேண்டும். தாகம் எடுக்கும் பொழுது மட்டுமே நீர் அருந்த வேண்டும். தண்ணீரின் தேவை ஆளுக்கு ஆள் அவர் செய்யும் வேலைக்கு ஏற்ப மாறுபடும். உதாரணமாக, வயலில் வேலை செய்யும், முழு நாள் வேலை செய்யும் ஒரு விவசாயிக்கு தண்ணீரின் அளவு அதிகமாக தேவைப்படும். அதே வேளையில் ஏசி அறையில் வேலை செய்யும் ஒருவருக்கு அந்த அளவு நீர் தேவைப்படாது. தாகத்திற்கு ஏற்ப உடலுக்கு தேவையான அளவு நீர் அருந்துவது இயற்கை நியதிகளுக்கு முக்கியமானது. இதேபோல் சில நாட்களில் நாம் வெயிலில் அலைய வேண்டியிருக்கும், வெயிலில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் தண்ணீருடைய அளவு நமக்கு அதிகமாக தேவைப்படும். சில நாட்களில் நாம் வீட்டிலேயே இருக்க நேரிடும், அப்பொழுது தண்ணீருடைய அளவு குறைவாக தேவைப்படும். அதனால் தாகம் எடுக்கும் பொழுது மட்டுமே நாம் நீர் அருந்த வேண்டும் என்பதை உறுதியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஓய்வு. நாம் உடலால் உழைப்பு செய்யும் பொழுதோ அல்லது ஒரே இடத்தில் உட்கார்ந்தோ உடல் சற்று களைப்புறும். அவ்வேளையில் நமக்கு ஓய்வு என்பது இன்றியமையாதது. உடலுக்கு தேவைப்படும் போது உட்கார்ந்தோ அல்லது நாற்காலியில் சாய்ந்தோ அல்லது சிறிது நேரம் படுத்தோ நாம் ஓய்வை எடுத்துக்கொள்ளலாம். 4G தத்துவத்தின்படி ஓய்வு என்பது சேஞ்ச் ஆஃப் பொசிஷர், அதாவது நமது உடல் தோரணையை மாற்றுவது. நின்றால் உட்கார்வது, உட்கார்ந்தால் நிற்பது அல்லது படுப்பது போன்றவை. இதுவும் இயற்கை நிதிகளுக்கு இன்றியமையாதது. உடல் சோர்வடையும் பொழுது கண்டிப்பாக நாம் ஓய்வெடுக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் இடது கையால் அல்லது வலது கையால் வேலை செய்யும் பொழுது கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஓய்வில் சேரும். உடல் உறுப்புகளுக்கு, வெளி உறுப்புகளுக்கு, மனதிற்கும் இதமாக அமைத்து கொடுப்பதே ஓய்வு எனப்படும். அடுத்ததாக தூக்கம். இந்த 4G விதிகளில் மிக முக்கியமானது பசியும் தூக்கமும். அதை நாம் 2G என்று கூட சொல்லலாம், 2 கோல்டன் ரூல்ஸ் என்று கூட சொல்லலாம். தூக்கம் என்பதில் நாம் ஏன் தூங்க வேண்டும், எப்போது தூங்க வேண்டும் என்பதும் அடங்கும். தூக்கத்தின் அவசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள 2-3 நாட்கள் நாம் தூங்காமல் இருந்தாலே போதும். தொடர்ந்து தூங்காமல் இருக்கும்போது உடல் மொத்தமும் சோர்வடையும். யோசிக்கிற, பேசுகிற அனைத்து விஷயங்களும் மனம் நிலை கொள்ளாமல் தத்தளிக்கும். உடலை, மனத்தை புத்துணர்வித்து புதுப்பிக்கும் வேலைதான் தூக்கத்தின் போது நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய தவறுகள் அனைத்தும் பசி, தூக்கம் இந்த 2 விஷயங்களில் வேரூன்றியுள்ளது. பொதுவாக பகல் உழைப்பதற்கான நேரம், இரவு தூக்கத்திற்கான நேரம் என்று நாம் அறிந்து வைத்துள்ளோம். இரவு 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணி வரைக்கும் உறங்குவதற்கு பதிலாக அதே 7 மணி நேரத்தை பகலில் தூங்கினான் என்ன, இரவில் தூங்காமல் ஏற்பட்ட சோர்வு பகல் தூக்கத்தால் நீக்கப்படுவதில்லை. ஒரு இரவு தூக்கத்திற்கு பல நாள் பகல் தூக்கமும் ஈடாகாது. இரவில் தூங்க முடியாத சோர்வை நம் உடல் பல நாட்களுக்கு பின்பும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இரவின் 1 மணி நேரமும் பகலின் 1 மணி நேரமும் சமமானதல்ல என்பதை நாம் ஒரு வகையில் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இரவு தூக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
இரவு 11 மணிலிருந்து அதிகாலை 2-3 மணி வரைக்கும் உடலில் கல்லீரல் தொகுப்பு சிறப்பாக வேலை செய்யும் நேரம் என்று அக்குபஞ்சர் மருத்துவம் கூறுகிறது. அப்படின்னா நம்ம பகலில் அது வேலை செய்யலையா என்ற சந்தேகம் நமக்கு வரும். ஒவ்வொரு உறுப்பும் எப்போதும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் சில நேரங்களில் சில உறுப்புகள் சிறப்பு வேலையை செய்யும். நம் உடலில் உள்ள கல்லீரலின் பொதுவான வேலையாக நாம் அறிவது அது செரிமான மண்டலத்திற்கு முக்கியமான பங்காற்றுகிறது என்பதைத்தான். கல்லீரலில் இருந்து சுரக்கப்படும் பித்த நீர் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. எஞ்சிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்கிறது. இப்படி கல்லீரல் செய்யும் வேலைகள் கணக்கில் அடங்காதவை. இது போன்ற பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை அகற்றும் பணி. இதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் டீடாக்சிஃபிகேஷன் என்று கூறுவோம். நாம் உண்ணும் உணவுகளில் உதாரணமாக இப்பொழுது விளைவிக்கப்படும் காய்கறிகள் எல்லாம் பூச்சி மருந்து கொல்லிகள் அடிக்கப்படுகின்றன. நாம் மருந்தும் தண்ணீரில் ரசாயனம் கலக்கப்படுகிறது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தி ஏராளமான பொருட்களில் உள்ள உடலிற்கு ஒவ்வாத ரசாயனங்களை அகற்றும் மிக முக்கியமான வேலையை தான் கல்லீரல் செய்கிறது. இந்த நச்சு நீக்க வேலையை கல்லீரல் ஒரு நாளோ சில நாட்களோ செய்யாமல் இருந்தால் அது நமது உயிருக்கே ஆபத்தாக முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியின் அடிப்படை வேலையாக செய்யக்கூடிய உறுப்பாக இருப்பது கல்லீரல் தான். நச்சுக்களை அகற்றும் இந்த வேலையை பகலில் அன்றாட வேலைக்கிடையில் செய்யாமல் இரவில் செய்கிறது. இரவு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதிகாலையில் 3 மணி வரைக்கும் நச்சுத்தன்மை அகற்றும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த வேலையை கல்லீரலால் பகலில் செய்ய முடியாது. ஏனென்றால் பகலில் நாம் உண்ணும் உணவுகளை சீரணிப்பது முதல் பல வகையான வேலைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறது. இரவின் குளிர்ச்சியும் சூழலும் கல்லீரலின் இந்த இயக்கத்திற்கு மிக மிக அவசியம். நாம் தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த தூக்கம் முழுமையாக இருந்ததா இல்லையா என்பதையும் நாம் உணர முடியும். எழும்போது நமது உடல் கனமாகவும் சோர்வாகவும் இருந்தால் உடலில் இரவு பணிகள் இன்னும் முழுமையாக நடைபெறலை என்பதை குறிக்கும். எழும்போது சுறுசுறுப்பாகவும் அன்றைய புதிய விடியலில் நாம் செய்ய போகிற வேலைகள் பற்றி சிந்தனையோடும் இருப்பது நல்ல தூக்கத்தின் விளைவு. அதுபோல் தூக்கத்திற்கும் பசிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. முதல் நாள் நாம் உண்ட உணவின் விளைவை தூக்கத்திலும், இரவு தூக்கத்தின் விளைவை மறுநாள் பசியிலும் நாம் பார்க்க முடியும். சரியான தூக்கம் இல்லாத போது பசியின் தன்மை மாறுபடும். பசியையும் தூக்கத்தையும் சரியாக பின்பற்றுவது உடல் ஆரோக்கியத்தின் முக்கியமான அடிப்படையாகும். அதுபோல் நாம் இரவில் தூங்க செல்லும்போது வயிற்றில் செரிக்கும் வேலை இருக்கக்கூடாது. அப்போது தான் கல்லீரலின் பணி முழுமையாக இருக்கும். உடலின் ஒட்டு மொத்த சக்தியும் பராமரிப்பு வேலையும் செய்யும். அதனால் நம்ம இரவு உணவை 8 மணிக்கு முன்னதாகவே எளிதில் சீரணிக்கக்கூடிய வகையில் வைத்துக்கொள்வது தூக்கத்திற்கும் அதன் பணிகளுக்கும் துணையாக இருக்கும். அதற்கு பிறகு பசி உணர்வு ஏற்பட்டால் பழங்களையோ அல்லது ஜூஸ் அல்லது சூப் போன்ற திரவ ஆகாரங்களை சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். உடலின் அறிவிப்புகளான பசி மற்றும் தூக்கத்தை நாம் சரியாக கடைபிடிப்பதன் மூலம் நிலையான ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காற்றும் இந்த 2 விஷயங்களை நாம் கடைபிடிப்பதால் உடலின் பல அறிவிப்புகளையும் அதன் தேவைகளையும் நாம் படிப்படியாக உணர முடியும். ஆரோக்கியமான உடலில் இருந்தால் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். மேற்கூறிய 4G விதிகளை நாம் கடைபிடித்து நடப்பதன் மூலம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் அனாட்டமி, அதாவது உடல் அமைப்பியல் அல்லது உடற்கூறியல். அதாவது மனிதனுடைய உடலில் அமைந்துள்ள உறுப்புகளின் அமைப்பை பற்றி விளக்கும் அறிவியல் தான் இது அனாட்டமி. தமிழகத்தில் சித்தர்கள் காலத்தில் தோன்றிய பாடல்களில் உடல் பற்றி அரிதான பல விளக்கங்கள் உள்ளன. அதேபோல் கிமு 2000 வருடத்துக்கு முன்னால் எகிப்தில் சில ஏடுகளில் உடல் உள்ளமைப்புகளை பற்றி எழுதப்பட்டுள்ளன. அதேபோல் நமக்கு சீனாவில் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அக்குபஞ்சர் மருத்துவத்தில் உடற்கூறுகளை பற்றிய விளக்கங்கள் காண கிடைக்கின்றன. இந்த உடல் அமைப்பியலை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். ஒன்று பகுதி அமைப்பியல், அதாவது ரீஜனல் அனாட்டமி. ரெண்டாவது இயக்க அமைப்பியல், ஃபங்க்ஷனல் அனாட்டமி. அப்புறம் மண்டல அமைப்பியல், மூணாவது சிஸ்டமிக் அனாட்டமி. இந்த உடல் அமைப்பியல் பற்றி நாம் தேவையான நேரத்தில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். உடலில் தொடர்ச்சியாக 3 விதமான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும்.
சக்தி மாற்றம் அதாவது எனர்ஜி சேஞ்ச், உருவ மாற்றம் ஃபிசிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம் கெமிக்கல் சேஞ்ச். இந்த 3 மாற்றங்களிலும் எனர்ஜி சேஞ்ச் அதாவது சக்தி மாற்றம் என்பது முக்கியமானது. அக்குபஞ்சர் தத்துவதற்கு அடிப்படையே இந்த எனர்ஜி சேஞ்ச் அதாவது சக்தி மாற்றம் தான். மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.